நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்சோல் மெத்தட பத்தி தான் பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே. ஸோ போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ட செட்டப் பண்றது, வேரியபிள்ஸோட டைப்ஸ் என்ன, வேரியபிள்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பிரீஃபா பார்த்தோம். ஒன்ஸ் அது நீங்க பார்க்காம வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டா அத பாருங்க. ஓகே. நான் பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்குற கான்செப்ட்ட நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஓகே. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் நமக்கு 5 மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்சோல். ஓகே. கன்சோல் டாட் லாக் இதுதான் நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னா அலர்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம செகண்டா பார்க்க போற மெத்தட். தேர்ட் மெத்தட் கன்ஃபார்ம். அண்ட் ஃபோர்த் மெத்தட் என்ன பார்க்க போறோம்னா ப்ராம்ப்ட்ங்கிற ஒரு மெத்தட் பார்க்க போறோம். அண்ட் ஃபிஃப்த்தா நம்ம லாஸ்டா என்ன பார்க்க போறோம்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் டாட் ரைட் எல்என். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என்ங்கிற மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது, அதனால என்னென்ன பெனிஃபிட் வருது நம்ம பார்ப்போமா ஒன் பை ஒன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சோல் மெத்தட். ஓகே. கன்சோல் மெத்தட் பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்மளோட வேரியபிள் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் தான் பொதுவாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ நான் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு நான் போட்டுட்டு இந்த கன்சோல் டாட் லாக்குள்ள நான் ஒரு வேரியபிளை கால் பண்ணேன்னா அந்த வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கான்ஸ்ட் சிங்கிறது ஒரு வேரியபிளா, இப்போ இந்த சியை நான் கால் பண்ணேன்னா இங்க இருக்க 10 வந்து எனக்கு இந்த கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? இப்போ நான் சி கால் பண்றேன், அந்த சிக்குள்ள இருக்க வேல்யூ 10ங்கிறது எனக்கு இந்த 52 லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 52ங்கிறது எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க வேரியபிள் மட்டும் தான் கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரு வேல்யூவை டைரக்டா கால் பண்ணாலும் அது கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு நான் கால் பண்றேன், அந்த ஹலோ நமக்கு இந்த கன்சோல்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இதுதான் கன்சோல் லாக் மெத்தட். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அலர்ட் மெத்தட் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த அலர்ட் மெத்தட் என்ன பண்ணோம்னா, இப்போ நான் அலர்ட் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்ட உடனே எனக்கு இந்த இடத்துல ஒரு பாப்அப் ஷோ ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த அலர்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷனை டைரக்டா யூசர்ஸ்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த அலர்ட் மெசேஜ்குள்ள நம்மளால மெசேஜையும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள நீங்க மெசேஜ் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன பாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே நல்லா பாருங்கள், நம்ம கால் பண்ண மெசேஜ் இங்கே ஷோ ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அலர்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒரு மெசேஜ் அண்ட் ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அலர்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே கொடுத்துடலாமா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பட்டன் செக் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே நான் என்ட்ரு அடித்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த பாப்பப் அகைன் ஷோ ஆயிருக்கு, அது நமக்கு தெரியணும்ல ஏன் அகைன் ஷோ ஆயிருக்குன்ட்டு. அங்கே பேக்ரவுண்டில் என்ன நடக்கும்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம இந்த விசுவல் ஸ்டுடியோக்குள்ள எந்த ஒரு கீபோர்டு ஆக்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அந்த கீபோர்டு ஆக்ஷனை நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ ஜாவாஸ்கிரிப்ட இங்கே ரீரெண்டர் நடக்கும் பொழுது நம்ம வெப்சைட்ல ரெஃப்ரெஷ் ஆகும். ஏன் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னா அப்போதான் நம்மளோட டேட்டா எல்லாமே போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இந்த வெப்சைட் ரெஃப்ரெஷ் நடக்கும்போது இங்கே என்ன எப்படி நடக்கும்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்க 0th லைன் கோடுலேருந்து லாஸ்ட்டாக எழுதியிருக்க கோடு வரைக்கும் ரீப்ரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரீப்ரிண்ட் ஆகுறனால இந்த அலர்ட் பாப்பப்பும் ரீப்ரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் நமக்கு இது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் பாப்பப் அகைன் நமக்கு ஏதோ ஒரு டேட்டா ஃபீட் பண்ணுறோன்னா நமக்கு ஷோ ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஜி அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒன்று டைப் பண்ணுறேன். அப்போ மறுபடியும் இங்கே வந்து ஷோ ஆகுதா? ஸோ எதனால ஷோ ஆகுதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரீரெண்டர் நடக்குது, நம்மளோட வெப்சைட் ரெஃப்ரெஷ் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆகும்போது 0th டேட்டால இருந்து டில் லாஸ்ட் நம்ம எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் வந்து நம்மளோட வெப்சைட்ல மறுபடியும் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது ஸோ இதுவும் ஒரு டேட்டா தானே அலர்ட்டுங்கிறதும். ஸோ அந்த அலர்ட்டுங்கிறது மறுபடியும் நமக்கு புஷ் ஆகி ஒரு பாப்அப் ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரைட் பண்ணும்போது வந்துட்டே இருந்தால் நமக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதனால அதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் / கொடுத்தீங்கன்னா அது கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் பார்க்கலாமா? இப்போ நான் கன்ஃபார்ம் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ட் இருக்கப்போ எதுக்காக கன்ஃபார்ம் போகிறோன்னா, கன்ஃபார்ம்குள்ளே 2 பட்டன் இருக்கும், அலர்ட்குள்ளே 1 பட்டன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம்குள்ளேயும் நம்மளால் மெசேஜ் கொடுத்துக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெசேஜை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்க போகிறேன். டிட் யூ கம்ப்ளீட் டிகிரி? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு நான் அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, கொஸ்டின் மாதிரி கொடுத்தனா என்னால் யூசர்ஸ் கிட்ட இன்னும் மோர் இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ யூசர்ஸ்லேருந்து நான் மொத்தம் 2 டேட்டாவை என்னால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ் ஆர் நோ அந்த மாதிரி 2 விதமான டேட்டாவை என்னால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூசர் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு கொடுப்பாங்க. யூசர் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கேன்சல்னு கொடுப்பாங்க. இப்போ யூசர் வந்து ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஓகேங்கிற பட்டன் ட்ரூங்கிற ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இஃப் இன்கேஸ் கேன்சல் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த கேன்சல் பட்டன் வந்து ஃபால்ஸுங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மூலமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மூலமாக பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் என்ன பண்ணுது? ஓகே, நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா மறுபடியும் நமக்கு ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஷோ ஆகுது வித் இன்புட் டேகோட ஷோ ஆகுது. கரெக்டாக இன்புட் டேக் அண்டு ஓகே அண்ட் கேன்சல் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ என்னால் இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயும் ஒரு மெசேஜை கொடுத்துக்க முடியும். வாட் இஸ் யுவர் நேம்? ஓகேங்களா? என்னால் ஒரு மெசேஜ் கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம். எதுக்காக ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம்? அது யூஸ் பண்ணனால என்ன பெனிஃபிட்னா, நம்மளால் ஒரு யூசர்ஸ்லேருந்து ஒரு டேட்டாவை கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த வாட் இஸ் யுவர் நேம் கொடுத்தா யூசர் அவங்களோட நேமை கொடுப்பாங்க. நம்ம யூசரோட நேமை கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராம்ப்ட் மெசேஜை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் கால் பண்ணி ஓகே கொடுத்தா எனக்கு அந்த பென்னுங்கிற டேட்டா இந்த ப்ராம்ப்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வழியாக நமக்கு வரும். ஓகேங்களா? இது ஸ்டோர் ஆகாது, பட் ப்ராம்ப்ட் வழியாக அந்த மெசேஜ் உள்ளே வரும். ஓகேங்களா? இங்கே நான் எந்த ஒரு ஸ்டோரிங் எலமெண்ட்டும் கொடுக்காதனால எனக்கு அந்த டேட்டா ஸ்டோர் ஆகலை. ஓகேங்களா? நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி ஸ்டோர் ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணலாங்கிறது ஒரு சின்ன அசைன்மெண்ட் மூலமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா document.writeLn. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் டேரெக்டாக யூஐக்குள்ளே எழுதிக்க முடியும். ரைட் எல்என். ஓகே, ஸோ நம்மளால் டேரெக்டாக யூஐக்குள்ளே நம்மளால் எழுதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு நான் ரைட் பண்ணால் இந்த ஹலோ வந்து எனக்கு இந்த யூஐயில் அது அப்படியே ஷோ பண்ணும். அதுக்காக தான் document.writeLn யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு போகலாமா? ஓகே, ஸோ இந்த கன்ஃபார்மை வச்சும் இந்த ப்ராம்ப்டை வச்சும் முன்னாடி பார்த்த வேரியபிள் அண்டு கன்சோலை வச்சு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணலாம். சின்ன ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அது என்னன்னா, இப்போது நான் லெட் அப்படின்னு கால் பண்ணி யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கால் பண்ணிட்டு இதுக்கு வேல்யூவாக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ப்ராம்ப்ட் கீவேர்ட் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் கீவேர்ட் கூட நான் வந்து என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட இந்த வேரியபிளை நம்ம கன்சோல் லாக் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே இந்த யூசர் நேமை கால் பண்ணிடலாமா? ஓகே, இப்போதைக்கு இது கேன்சல் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு நேம் ரைட் பண்ண போகிறேன். பென் அப்படிங்கிற ஒரு நேம் ரைட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள், அந்த பென்னுங்கிறது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சா? கரெக்ட் தானே? அந்த பென்னுங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்படி தான் நம்மளால் ஒரு யூசர்ஸ்லேருந்து அவங்களோட நேமை கெட் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஃபார்ம் வச்சு பார்க்கலாமா? இந்த கன்ஃபார்முக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் கன்ஃபார்ம் ஸ்டோர் அப்படி நான் கொடுத்துக்கிறேன் இதுக்குள்ளே. ஸோ இதை மட்டும் நான் முன்னாடியே கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா மறுபடியும் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே நான் கன்ஃபார்ம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு டேட்டா வருது அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரீரெண்டர் பண்ணும். ஓகே, நான் கொடுக்குற இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரீரெண்டர் பண்ணும். மெசேஜ் ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்கலாமா? டிட் யூ வாண்ட் வாட்டர்மெலன்
அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ யூசர்ஸ்க்கு வேணும்னா ஓகே கொடுப்பாங்க, இல்லைனா கேன்சல் கொடுத்துருவாங்க. இப்போ நான் இதை லாக் ஆஃப் பண்ணுறேன். லாக் ஆஃப்குள்ள அந்த கன்ஃபார்ம் ஸ்டோரை நான் உள்ளே கால் பண்ணிடுறேன். அதாவது அந்த வேரியபிளை உள்ளே கால் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து டிட் யூ வாண்ட் வாட்டர் மிலான் அப்படிங்கிறது காட்டுதா? இந்த இடத்துல என்ன கேட்டது? டிட் யூ வாண்ட் வாட்டர் மிலான் இருக்குது. இப்போ யூசர்ஸ்க்கு வேணும்னா ஓகே கொடுப்பாங்க. இப்போ ஓகே கொடுத்தா என்ன ஆன்சர் ட்ரிகர் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே கொடுத்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே கொடுத்தா ட்ரூங்கிற ஒரு பூலியன் டைப் வரும்னு சொன்னேன்னா, இப்போ கேன்சல் கொடுக்குறாங்க. கேன்சல் கொடுத்தா என்ன நடக்குது? ஃபால்ஸுங்கிற ஒரு பூலியன் டைப் வருதா? ஸோ இதுதான் வந்து அந்த கன்ஃபார்மோட பாப்அப் இன் சைடில் இருக்கும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. இது பின்னாடி நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்சோல் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கன்சோல் மெத்தட் ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக். அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கன்சோல் மெத்தட். ஓகே. ஸோ இந்த கன்சோல் மெத்தடுக்குள்ள மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டைப்னா கன்சோல் டாட் லாக். ஓகே. இந்த கன்சோல் டாட் லாக் தான் ஃபர்ஸ்ட் டைப். இந்த கன்சோல் டாட் லாக்குள்ள நம்ம வேரியபிள் கால் பண்ணால் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். டேரெக்டாக வேல்யூ கூட கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் மெத்தட் என்னன்னா கன்சோல் டாட் வார்ன். ஓகே. ஸோ கன்சோல் டாட் வார்னுக்குள்ள இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வேரியபிள் கால் பண்ணால் வேல்யூ பிரிண்ட் ஆகும். வேல்யூ கால் பண்ணால் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதுக்குள்ள ஹலோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ கால் பண்ணுறேன். இங்கே ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் இது கூட ஒரு வார்னிங் ஐக்கானும் சேர்த்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ உங்களோட டேட்டா ஏதாவது வார்னிங் டேட்டா உங்களோட யூசருக்கு காட்டணும்னா நீங்கள் இந்த கன்சோல் டாட் வார்னுக்குள்ளே இதை சேர்த்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா கன்சோல் டாட் எரர். ஓகே. இது வந்து தேர்டு மெத்தட். இப்போ கன்சோல் டாட் எரர்னா கன்சோல் டாட் வார்னிங் மாதிரி தான். இப்போ நான் இதுக்குள்ள டேஞ்சர் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இந்த கன்சோல் டாட் எரர்க்குள்ள நான் இந்த வேல்யூ கொடுக்குறேன்னா இந்த வேல்யூ எனக்கு ஒரு டேஞ்சர் வேல்யூ வந்து நான் யூசர்ஸ்க்கு காட்டணும், ஒரு எரரை யூசர்ஸ்ட்ட கரெக்டாக காட்டணும் அப்படின்னா நான் இந்த கன்சோல் டாட் எரர் மூலமாக நான் அவங்களுக்கு காட்டலாம். அப்போ இங்கே எனக்கு எரர் ஐக்கானோட சேர்த்து யூசருக்கு காட்டும் கன்சோலில். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சோல் டாட் எரர் மெத்தடில் மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு ஏபிஐ கால் பண்ணுற மெத்தட் நம்ம ஆஃப்டர் பார்க்க போகிறோம். ஸோ அதுலலாம் கால் ஆகணும். ஒரு ஏபிஐ வச்சு வெளியே இருக்க ஒரு டேட்டாவோ இல்லை பேக்எண்டில் இருக்க ஒரு டேட்டாவோ நம்ம கால் பண்ணுறோன்னா அங்கே வந்து எரர் ஹேண்டலிங்னு ஒரு மெத்தட் நம்ம பார்ப்போம். அந்த எரர் ஹேண்டலிங் மூலமாக வர டேட்டாவை கன்சோல் டாட் எரர் மூலமாக தான் நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் 4வது மெத்தட் என்னன்னா கன்சோல் டாட் கிளியர். ஓகே. ஸோ கன்சோல் டாட் கிளியர்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கன்சோலை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கன்சோல் டாட் கிளியர் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கன்சோல் டாட் கிளியர் போட்டிங்கன்னா நம்மளோட இந்த கன்சோல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்சோல் டாட் கிளியர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 2 டைப். அது வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்சோல் மெத்தட். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியலைன்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பாப்பப்